ஸோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மித்ரன் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 100 டேஸ் வீடியோ சேலஞ்சு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 டேஸ் வீடியோ சேலஞ்ச் மண்ணாக ஊற்றிக்கிச்சு. ஸோ அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. இனிமேல் ஏன்டா சேலஞ்ச் என்னால் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ என்னால் பண்ண முடியல தான். ஸோ ஏன் பண்ண முடியலன்னா அதெல்லாம் அப்போதைக்கு சொல்ல முடியாது. ஸோ அது கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால தான் வீடியோ அந்த 2 நாளாக தொடர்ந்து ஒரு நாள் தான் போட முடியல. ஸோ ஒரு நாள் இந்த வீடியோ போட்டிருந்தேன்னா நான் இன்றைக்கி 6 டேஸாக ஆகிருக்கும் நான் வீடியோ போட்டு. ஆனால் என்னால் அந்த வீடியோ தொடர்ந்து பண்ண முடியல. ஸோ எல்லோரும் என்னை மன்னிச்சிக்குங்க. ஸோ இந்த வீடியோ மட்டும் எனக்கு பாருங்கள். ஸோ எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் ரெட் ஹார்ட் கொடுக்குறீங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ என்னை மதிக்கிறவங்களுக்கும் மதிக்காதவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ஏன்னா வீடியோ இவ்வளோ நேரம் பார்க்குறவங்களுக்கு. ஸோ ஒருத்தர் பாட்டுன்னு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதை பார்க்கல கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ யூடியூப் சேனல் டென்ஷனாக ஹேட்டர்ஸ் இருக்குது தான் செய்வாங்க. ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம ஏன் 100 டேஸ் வீடியோ சேனல் அது பண்ணலன்னு நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் கேட்காதுங்க. பார்க்க இதாக தான் இருக்கும், கடுப்பாக இருக்கும் கொஞ்சம். ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இன்ட்ரோ கொடுத்துடலாம். ஸோ ஹாய் கைஸ், நான் தான் மித்ரன் பேசியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வெறித்தனமான ஒரு சிஎஸ் ரேங்க்டு தான். ஸோ இன்றைக்கி சும்மா தாறுமாறு தக்காளி சார் இந்த இடத்துல நான் போட்டு அழைச்சிடலாம். ஸோ நான் இந்த இடத்துல அழுத்தி பிடிச்சாச்சு. நான் பாட்டு உட்காங்க போட்டு உட்காந்துட்டேன். போட்டு உட்காந்துட்டு மெடிக்கெட் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல நம்ம டீம்மேட் அடி வாங்கிட்டாரு. எவனா சிக்கலாக நான் அங்கேருந்து ஒருத்தன் குச்சி அவனே வெறித்தனமாக அடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல இந்த லேடி அக்கா வேறு இருந்துச்சு. இந்த அக்கா நான் 6 லைஃப்பில் விட்டுருச்சு. நான் சரியான அடி கொடுத்துட்டேன் அந்த அக்காவுக்கு. ஸோ அப்படியே அந்த இதை எடுத்துக்கிட்டேன். அது என்ன அந்த ஏதோ பர்ச்சேஸ் மிஷின் இருக்கும்ல, ஸோ சூப்பர் மார்க்கெட்டு, அதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு நாசமாக போன அந்த ஒரு க்ளோவால் போட்டு ஸோ அவங்க 2 பேர்த்தையும் தூக்கி விட்டான். ஸோ எனக்கு செம்ம டென்ஷனு. அந்த க்ளூவால் நீங்கள் பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு க்ளூவால் போட்டு 2 பேர்த்த 2 கில்லும் போச்சு, இந்த ரவுண்டும் போச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. ஸோ என் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சேடாக தான் பேசுவேன்னு நினைக்கிறேன். ஸோ 100 டேஸ் வீடியோ சேலஞ்ச் பண்ண முடியாது எனக்கு சோகம். ஸோ நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக அந்த சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ அவங்க 0க்கு 3ன்னு விட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இவனை சரியான அடி. ஏன்னா ஆணவத்தில் ஆடிட்டாங்க, எமௌண்ட்லாம் போட்டுட்டாங்க. அதெல்லாம் காட்டில் ஸ்கிப் பண்ணி விட்டேன். எமௌண்ட்லாம் போட்டாங்க. இந்த இடத்துல க்ரோஸ் எக்ஸஸ் தலையில் வச்சுட்டு சிரிக்கிற அமௌண்ட் போட்டேன். ஆனால் அவங்க அமௌண்ட் போட்டாங்கன்னா நம்ம எனக்கு ரிவெஞ்சு கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அலப்பா ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி நான் கிருட்டுன்னு அடிச்சு தூக்கி போடான்ற அந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிச்சாங்கன்னா தாறுமாறு தக்காளி சோறுன்னு இதில் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரோஸ் எடுத்துகிட்டு MP5 எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அங்கே வேணால் சிக்கலானான்னு சிசுவனாண்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ எவனுமே சிக்கலை. ஸோ நான் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிருட்டுன்னு வாங்கடா வேணாச்சு, வெளியே வாங்கடா, சிங்கத்துக்கிட்ட வாங்கடா, முடிஞ்சா பாரு, பாரு, அந்த கோட்டை தாண்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் அடி வெளியே போனாலே தலைதிரிக்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குது? ஸோ ஒரே ஒரு 10,000 காயின் தான் கொடுத்தேன். லாஸ்ட் இதில் கிடச்சிருச்சு. ஸோ அந்த சட்டம் சொக்கா சொக்கா அழுக்காகிற வரைக்கும் போட்டுட்டு சுற்றினேன். அடுத்து வேறு சொக்கா கிடச்சிச்சின்னா போடலான்ற மாதிரி தான். ஸோ சண்டே யார் யாருப்பா கறிலாம் சாப்பிட்டீங்க? ஸோ அம்மாவாசை கறி சாப்பிட்டாங்கன்னா ரெட் ஆட்டம். ஸோ சாம்பார் சாப்பிட்டவங்களாம் மறக்காமல் ஒரு பிளாக் கலர் அட்டை கொடுங்க. ஸோ நான் இன்றைக்கி சாம்பார் தான் சாப்பிட்டேன். ஸோ யார் யாரெல்லாம் சாப்பிட்டீங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறத மாதிரி கமெண்டில் ரிப்ளைலாம் பண்ணுறீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நல்ல சப்போர்ட் கொடுங்க. ஸோ அந்த வீடியோக்கெலாம் 312 வியூஸ் கிட்டே போயிடுச்சு. ஸோ ரொம்ப அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அப்படியே தான் இந்த இடத்துல ஒரு நேடை போட்டேன். ஸோ அவன் எங்கிட்ட சிக்கனானே தெரில, ஓடிட்டான் பைத்தியக்காரப்பைய. அவனை ஆனால் விடவே கூடாதுன்ற மாதிரி தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலை சாட்டு சும்மா தர மாதிரியாக இருந்துச்சு. தர மாதிரியா அது சர மாதிரியாக இருந்துச்சு. இந்த இடத்துல இறங்கினேன் குரோசா மாதிரி சும்மா தலையில் ஒரு அடி தான், 1 டாப் தான் வச்சேன். ஒன்றுமே பண்ணல, 1 டாப் தான், ஒரே அடி குரோசால தான் 1 டாப்பு. வெறா மாதிரின்னு தான் இருந்துச்சு. ஸோ ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாரு, ஏன்டா தம்ப்நெயில் 3D வைக்கிற அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அது ஏன் தம்ப்நெயில் 3D வைக்கிறேன்னு இல்லை, ஸோ அதை எடுத்து தான் வைக்கிறேன். எனக்கு பிடிச்ச யூடியூபரோட தம்ப்நெயிலே அதை எடுத்து வச்சேன். நான் 3Dலாம் வைக்க கிடையாது. ஸோ எடுத்து தான் வச்சேன். திருடுறதுக்குன்ற பேரே அதில் கிடையாது. இந்த இடத்துல அவனுக்கு ரோசால் அழுத்தி பிடிச்சி வெறா மாதிரி நான் அடுத்து பிடிச்சாச்சு. அந்த இடத்துல அவன் வர்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா 1v2வில் விட்டு போயிட்டாங்க. அந்த மேட்ச் தோற்றக்கூடாது. ஸோ நான் 3ஆம் தேதி தான் சிஎஸ் ரேங்கில் புஷ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பிளாட்டினம் 1ல் கிடஞ்சி நம்ம ஐடி இப்போ டைமண்ட் 1ல். ஸோ நைட்டு தான் புஷ் பண்ணேன். டைமண்ட் 1 அடிச்சிட்டேன். எப்படியோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 சாரிக்கிட்ட ஏற்றணும்னு நினைக்கிறேன். 24 சாரிக்கிட்ட ஏற்றனை. ஸோ அடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல யூஎம்பில் நம்மளுக்கு ஜக்கு கொடுத்துட்டு இருந்தால் சோனியா போட்டு அடித்தாச்சு. ஸோ பின்னாடி கொஞ்சம் எரராக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம்
பைக் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது. ஸோ ஏன்னா வேறு இடத்துல உட்காந்து இன்றைக்கி வீடியோ பேசுகிறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த அப்போ கூட பைக் தான் போகுது என் பக்கத்தில். ஆனால் அந்த சவுண்டு இருக்குல்ல கேட்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கிட்ஸ் வாய்ஸுக்கு தான் நல்ல சப்போர்ட்டு. இந்த வீடியோ நான் நினச்ச மாதிரியே கிட்ஸ் வாய்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இனிமேல் நம்ம சேனலில் கிட்ஸ் வாய்ஸ் தான் வரும். ஏன்னா நார்மல் வாய்ஸுக்கு சப்போர்ட்டே கிடையாது சுத்தமாக. ஸோ அந்த ஹேக்கர் அந்த இதுக்கெலாம் சப்போர்ட்டு சுத்தமாக ஒரு 27 வியூஸாக நம்ம போயிருந்துச்சு. பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுலேயே 2 பேர் ஹேட்டர்ஸு டே பாட்டு அப்படின்றாங்க. என்ன எதுக்குடா பாட்டுன்னு சொல்கிறீங்க? நான் பாட்டுன்னு தான் தெரியல. அப்புறம் ஏன்டா இந்த பாட்டுன்னு வேறு கமெண்டில் கழுவி ஊற்றுறாங்களோ. சொல்லிட்டு போட்டான் கிடக்காங்க தள்ளிப்போயிலு அப்படின்ற மாதிரி நம்ம தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் 100 days வீடியோ சேலஞ்ச் பண்ண முடியுதுங்கிறது தான் எனக்கு இன்ன வரைக்கும் இந்த வீடியோ பேசும்போது சேடாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, பண்ண முடியல. ஸோ இன்னொரு நாள் சிறப்பாக செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி தான். இதையே நம்ம 100 days வீடியோ சேலஞ்சில் பார்ட் 1 கூட வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடுச்சு. ஏன்னா ஒரு நாள் வீடியோ போல் மறுபடியும் தோத்தனா செம்ம அசிங்கமாயிரும். இந்த இடத்துல வந்து கிரனேட் வீசிட்டு MP5 எடுத்து நான் பாட்டுக்கு போனேன். இந்த இடத்துல அவன் வந்தால் பாருங்கள் தலையிலே சும்மா வச்சேன். சும்மா சோனியா டிமிட்ரி இந்த இடத்துல இந்த சீசன் போட்டது வந்து சோனியா டிமிட்ரி வச்சு தான் வெறுப்பேற்றுறானுங்க. சோனியா எடுத்துகிட்டு வந்துட்டேன், சோனியா போட்டேன். ஸோ அப்படியே வந்து இந்த இடத்துல இவனே வந்து தாறுமாறு தக்காளி சோறா எடுத்து பிடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல அவன் பின்னாடி வந்துடுவான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நல்ல வேலை இந்த இடத்துல சரியான டைமிங் போட்டேன். சூப்பராக வந்து அடித்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மாதிரி கொடுத்துருப்போங்க. ஸோ அதே மாதிரி தான் 100 days வீடியோ சேலஞ்ச் பண்ண முடியாது தான், கொஞ்சம் கஷ்டம். எத்தனை நாட்டு தான்டா சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியல, ஒத்துக்கிறேன் சார். போயிட்டு வரேன், டாட்டா பாய், லவ் யூ கைஸ். இப்போ வந்து நம்ம 700 டைமண்ட் எடுத்துட்டோம். ஸோ பாய்.